ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் குறித்து ஒரு மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நிகழக்கூடிய தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அரசு மெத்தன போக்கோடு செயல்படுகிறது. பல்வேறு அரசு காலி பணியிடங்கள் பல்வேறு துறைகளில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுவும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய தற்காலிக ஆசிரியர்கள் முன்னதாகவே பணியிலிருந்து விடுவிக்கப்படுவதனாலையும் தேர்வு எழுதும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ஆசிரியர்கள் நீண்ட காலமாக தேர்வு எழுதிட்டு பணி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எனவே இனியாவது பள்ளிக்கல்வித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் இந்த ஆண்டு 2024 பிடிபிஆர்டிஇ பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு எழுதியவர்களில் காலியாக உள்ள 5154 பணியிடங்களையும் முழுமையாக நிரப்பிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது மொத்தம் பிடிபிஆர்டியில் 5154 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த 5154 பணியிடங்களையும் நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3000 சில்லற அவ்வளோதான் பார்த்தோன்னா இந்த 2024 நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஆனால் 5154 வேக்கன்சி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்காரு.